சோறு தண்ணி கூட இல்லாம அப்படியே குந்தி கிடக்குறிய ராசா. ஆத்தா பொழுதுக்கும் உனக்கு மட்டும் இல்ல கண்ணு, எங்களுக்கும் தான். வயத்துல இருக்கிற பிள்ளைக்காகவாவது ஒரு ரூபாய் சாப்பிடுன்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா, கழுத்து புள்ளைய பட்னியா கிடக்கும் போது வயத்து பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சோறுன்னு கேட்கறா கண்ணு. வாங்க தம்பி. என்ன மன்னிச்சிருப்பேன். எதுக்கு நான் உன்னை மன்னிக்கணும்? என் சோகம் தான் எனக்கு பெருசு நினைச்சு உன்னையே மறந்துட்டேன். என் தாய் போன சோகத்துல இங்க ஒரு தாய் இருக்கிறதே நினைக்கல தாய். அதை விடையா, இந்த மலை மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற மனசு மல்லிகை பூவை விட மெலிசுன்னு எனக்கு தெரியாதயா? ஏயா கலங்குற? இந்த நேரத்துல கூட என் சோகத்தை ஆறுதலா இருக்கு. எப்படி தாய்? ஒண்ணு தெரியுமாயா, இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரும்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா இந்த வயித்துல கூட குழந்தைய சுமந்திருக்க மாட்டேயா. என்ன தாய் சொல்ற? இல்லையா, மடியில படுக்க வச்சு உனக்கு ஆறுதல் சொல்ல இப்ப என் மடி இல்லையா இல்லையே. அழாதையா, நான் சொல்றத கேளு. நீ அழுத பார்க்க கூடாதுன்னுதான் நானே உன்னை தனியா விட்டேன். இப்படி அழுத எப்படியா? அழாத தாய், வா முதல்ல பசிக்கலாம். மன்மதலீலையை வென்றார் உண்டோ? தம்பி, எங்கடா போயிருந்த? ரொம்ப நாள் ஆளே காணோம். சினிமால சேர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டல்ல. இந்த சட்டை யார் போட்டது தெரியுமா? யார் போட்டது? எம்ஜிஆர் போட்டது. இந்த வேஷ்டி யார் போட்டது தெரியுமா? யார் போட்டது? ராதா போட்டது. அடேங்க அப்பா. இந்த கண்ணாடி யார் போட்டது தெரியுமா? யார் போட்டது? என்டிஆர் போட்டது. இந்த துண்டு யார் போட்டது தெரியுமா? யார் போட்டது? சிவாஜி கணேசன் போட்டது. அதெல்லாம் சரிடா தம்பி. இந்த பூசா வந்திருக்க பொண்ணு யாரு? என் பொண்டாட்டி. ஆமாண்டா. அப்போ இது யாரு? இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா, வருஷம் நடக்க இருக்கிற ரேக்லா பந்தயம் இந்த வருஷம் தோப்புத்துறை ஜமீன்ல நடக்க இருக்கிறதா ஜமீன் ஐயா அறிவிச்சிருக்காரு. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பணமும் பதக்கமும் மட்டும் இல்லாம 18 பட்டிக்கும் வீரங்கிற பட்டயமும் வழங்கப்படும். இது ஜமீன் ஐயா உத்தரவு. இல்லண்ணே, எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க? அண்ணா, ரேக்லா பந்தயத்தை தோப்புத்துறையில வச்சிருக்காங்களாம். அத பத்தி தான் பேச வந்தோம். அதாவது அம்மையப்பா, தைப்பூச தண்ணிக்கு வைக்க வேண்டிய ரேக்லா பந்தயத்தை இப்ப வச்சிருக்காங்களே, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஆனா எப்ப வச்சா என்ன? அம்மா எப்பன யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்னையா பேசுறீங்க நீங்க? எல்லாம் அந்த ஜமீன்தாரோட சதியா? இது இங்க வச்சிருந்தா நீங்க சொல்றது சரி. இது 18 பட்டி தாண்டில வச்சிருக்கு. அட பைத்தியக்கார கழுதை, நம்ம புள்ளைய ஒழிச்சு கட்டுறதுக்குன்னே அந்த பையன் வலை விரிச்சிருக்கான். தம்பி, இந்த ஊருக்குன்னு உள்ளது 2 கண்ணு. அதுல ஒண்ணு போயிடுச்சு. என்ன ஒண்ணு போயிடுச்சுன்னா ஊரு 2 போயிடும் தம்பி. இது பாருங்க, 2 போறதுக்கு ஊதுனா அணைஞ்சு போற சிம்னி விளக்குல என் புருஷன் சுட்டரிக்கும் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனை என் முந்தானையில முடிஞ்சு வைக்க முடியுமா? இங்க பாருங்க, என் புருஷன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் நீங்க வச்சிருக்கிற பாசத்தினாலதான் அப்படி பேசுறீங்க. இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தா கூட என் புருஷன் மேல நீங்க காட்டுற பாசம், அவர் வீரத்துக்கும் மனசுக்கும் நீங்க கொடுக்கிற மரியாதைன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஏன் போக சொல்றேன்னு பாக்குறீங்க? பதக்கம் போயிடும், பணமுடிப்பு போயிடும்ங்கிறதுக்காக இத நான் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தப்பட்டி 18 கிராமத்துக்கும் வீரன் யாருன்னு கேட்டா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் புருஷனை தான் சொல்லணும். அதுதான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன் தயங்குற? என்னை எப்ப இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுன்னா, என்ன நல்லா பாரியா. உன் உசுரு உன்கிட்டயா இருக்கு இல்லையா? என்கிட்ட தானே இருக்கு. போயா, போய் ஜெயிச்சிட்டு வாயா. Hey! Hey!
எங்கள் தோப்புத்துறை ஜமீனுக்கு வருகை தந்துள்ள லிங்கம்பட்டி ஜமீன் அவர்களையும் மற்ற ஜமீன்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு நடைபெற உள்ள போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வீரர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வீரர்களே, முன்னரே அறிவித்தபடி பணத்துடன் பதக்கமும் 18 பட்டி கிராமத்தினுடைய வீரன் என்ற பட்டமும் வழங்கப்படும். மதிப்புக்குரிய நமது லிங்கம்பட்டி ஜமீன் அவர்கள் கொடியசைத்து இப்போது போட்டியை தொடக்கி வைப்பார்கள்.
என்னென்னவோ செஞ்சீங்க, எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சுட்டு போறான். ஏய், அவன் போட்டியில ஒன்னா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில என்னன்னாச்சு? அம்மையப்பா, நான் அப்பவே சொல்லி கேட்கலையப்பா. உன்னை கீழே இறக்கி விட்டுட்டு ஜமீன் ஆளுங்க மேல வந்து உள்ளதாச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அண்ணா, நாங்க எல்லாம் தடுக்க போனோம், எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டாங்கண்ணா. ராஜேஸ்வரி, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம பரம்பரையை அழிக்கணும்னு நினைச்சிட்டாரு எங்க அப்பா. அவர் உயிரோட இருக்க கூடாது, அவர் ஜமீனையே அழிச்சுடியா.